இங்க ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட பேசி உங்களை எனக்கு பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சி போச்சு, அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான். சோ இந்த பொண்ணுமே எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்கன்னு சொல்றா. அது வரைக்கும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா பழகுறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சி போய் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. தென் இவங்க 2 பேரும் வீட்லயும் பேசி பொண்ணு பார்க்க வர சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா கண்டிஷன்லாம் போறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பிடிக்காம மேல எழுந்து போயிடுறா. ஆனா ஹீரோ என்னோட அம்மா இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு சொல்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு கல்யாணத்துக்கும் ஓகே சொல்றா. தென் கல்யாண ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வந்து ஆபீஸுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இவனும் வேக வேகமா கிளம்பி போறான். பார்த்தா அங்க ஒரு பொண்ணு குழந்தையோட நின்னுகிட்டு இந்த குழந்தை காரணம் ஹீரோ தான் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோட ஃப்ரெண்ட் டாக்டரா இருப்பான். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு கால் பண்ணி வாடகை தாய் மூலமா ஒரு குழந்தை வேணும்னு கேட்டிருப்பா. சோ இப்போ அந்த வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்க ஹீரோ கிட்ட ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ண சொல்லி கேட்கறான். ஆனா இவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட ஃப்ரெண்டுமே எனக்கு வயசாடிச்சரா உன்ன மாதிரி ஆளதான் அவன் கேட்டுட்டு இருக்கான்னு சொல்றான். சோ இவனும் வேற வழி இல்லாம ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ணிடுறான். தென் இந்த பொண்ணு ஹீரோவும் கரெக்டா அக்ரிமெண்ட்லாம் சைன் போட்டுறாங்க. ஆனா இந்த குழந்தை பிறக்கும் போது அவங்க வெளிநாட்டுல ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. அண்ட் இறந்து போன பொண்ணுக்கு சொந்தக்காரங்க ஹஸ்பண்ட் யாரா இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தல அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லாதவங்களாம் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனா இது இல்லீகலா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்ப தெரிய வந்திருக்கு. தென் இந்த பொண்ணு இதுக்கு வேற வழியே இல்லை, இந்த குழந்தைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோ அதை கேட்டதுமே ரொம்ப கடுப்பாயிடுறான். அப்பன்னு பார்த்து ஃப்ரெண்டு வந்து இது யாருன்னு கேட்கறா. இவனுமே சமாளிக்க பெங்களூர்ல என்னோட ஃப்ரெண்டு இருக்கா, அவங்களோட ஒய்ஃப் தான் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறான்.